13/8/2026 அதி அற்புதமான நாள். 3 திதிகள் ஒன்றாக கூடி வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை நாள்ல குரு ஹோரையில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால உங்கள் தீராத கடன் தீரும். இந்த நாள்ல உங்களால் முடிந்த அளவு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செய்யுங்க. உங்கள் வீட்டு குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க, கல்வியில் சிறந்து விளங்க, அது மாதிரி அவங்களுக்கு ஞானம் உண்டாக, சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுல நிறைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, வீண் விவாதங்கள், அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரியாக வியாழக்கிழமை குருஹோரை நேரத்தில் நாம் வழிபாடு செய்யணும். அந்த வழிபாட்டோடு சேர்த்து கடன் தீர்வதற்கும் ஒரு எளிமையான பரிகாரத்தை நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் 8 to 9 இரவு 8 to 9 இந்த பரிகாரத்தை செய்யணும். பூஜை அறையில் நெய் தீபத்தை வடக்கு திசையை நோக்கி ஏற்றிக்கோங்க. வடக்கு திசையை நோக்கி ஏற்றிட்டு ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மஞ்சள் வஸ்திரத்தை விரித்து ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வைங்க. மஞ்சள் தூள் வச்சு அது மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு கட்டி அதை உங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. இது கடன் தீர்வதற்கான பரிகாரம். அடுத்து உங்கள் குழந்தைங்க உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படின்னா ஒரு கை அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்து அதே தட்டில் பரப்பி வச்சு அந்த கொண்டைக்கடலை மேலே உங்களுடைய கைகளை வைத்து ஓம் பிரகஷ்பதையே நமக, ஓம் பிரகஷ்பதையே நமக எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு அந்த கொண்டைக்கடலையை தானம் செஞ்சுருங்க. நீங்கள் மஞ்சளோட ரூபாய் நாணயம் சேர்த்து கட்டி வச்சிங்க இல்லையா கடன் தீர்றதுக்கு, அது அதே இடத்துல இருக்கட்டும். அடுத்து வியாழக்கிழமை காலையில் ரூபாய் நாணயத்தை கோயில் உண்டியலில் போட்டுட்டு மஞ்சள் தூளை தண்ணீரில் கலந்து வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க. கடனும் தீரும், குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் செல்வ செழிப்பாகவும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய குழந்தைகளாகவும் இருப்பாங்க. இப்போ இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. பிரசாதமாக பால் அல்லது தேன் அல்லது பழங்களை வச்சு இன்றைய நாளில் குருஹோரை நேரத்தில் நீங்கள் மனதார வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் 16 செல்வங்களும் தேடி வரும். இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.